ஹாய் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 10 சேலஞ்சு பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் டீச்சிங் மெத்தட் அண்ட் எவாலுவேஷன் சிஸ்டம் பற்றி பார்க்க போகிறோம். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் செட் ஆப்ரேஷன்ஸ் 2 டாபிக் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டீச்சிங் மெத்தட் அண்ட் எவாலுவேஷன் சிஸ்டம் அப்படின்னா டீச்சர் இந்த மாதிரி மெத்தட்லாம் ஃபாலோ பண்ணலாம். அதே மாதிரி என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் இல்லாமல் இருக்குது படிக்கிறதுக்கு சரி, பிளேஸ்மெண்ட்டுக்கும் சரி, என்னென்ன ஸ்கோர்ஸ்லாம் தராங்க அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்கலாம். பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் லெட்ஸ் கண்டினியூ. டீச்சிங் மெத்தட் பொறுத்த வரைக்கும் டீச்சரோட ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லெக்சர் மட்டும்தான் எக்ஸாம்பிள் நான் பிரித்து கொடுத்துருக்கேன். ஆக்சுவலாக டீச்சரோட ரோல் டீச்சர் கரெக்டான ப்ரொசீஜரில் கரெக்டான மெத்தடில் நடத்தணும். அப்படி நடத்தலாம் அப்படின்னா தட்ஸ் நாட் எ பர்ஃபெக்ட் டீச்சர். லெசனர் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் ஸ்டூடெண்ட் எடுத்திருக்கேன். ஸ்டூடெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி டிஸ்கஸ் பண்ணி ப்ளஸ் ஏதாவது ப்ராஜெக்ட்ஸோ இல்லை சம் எக்ஸாம்பிள்ஸோ சம் ஒர்க்கு கொடுத்தா மட்டும்தான் அந்த லெசனரோட குவாலிட்டி பில்ட் ஆகும். திஸ் இஸ் எ மெத்தட் ஆஃப் த டீச்சிங் மெத்தட்ஸ். அண்ட் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்வயம் சொல்லி ஆப் இருக்குது. அதோடைய கோர்ஸ் என்ன அப்படின்னா ஜஸ்ட் இது மேசிவ் ஓப்பன் ஆன்லைன் கோர்ஸு. இப்போது நம்ம டிகிரி படிக்கிறோம்ல, அதையும் தாண்டி 1 மார்க் 2 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்கணும் அப்படின்னா எஜுகேஷனில் ஒரே ஒரு ஆப்ஷன் ஸ்வயம் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. சரியா? அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்வயப்பிரபான்னு சொல்லி ஒன்று இருக்குது. அது டிவிஷன் நம்ம யூடியூப் சேனல் மாதிரி தான் அதில் 32 டிடிஏ சேனல்ஸ் பக்கமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து நிறைய கற்றுக்கலாம். அண்ட் தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன்ஸ், பிளேஸ்மெண்ட்டு, ஃபார்மேட்டிவ், சம்மேட்டிவ், டயக்னோஸ்டிவ். அதாவது பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ட்ரி லெவல் ஸ்கில்ஸ் கம்பல்சரி தெரிஞ்சால் மட்டும்தான் பிளேஸ்மெண்ட்டில் போக முடியும். ஏன்னா இப்போ ஒரு பர்சன் பிளேஸ்மெண்ட்டில் என்ட்ரி ஆகிறாங்க அப்படின்னா அவனே மாதிரி 1000 பேர் 2000 பேர் அந்த பிளேஸ்மெண்ட்டில் என்ட்ரி ஆவாங்க. இப்போது மோஸ்ட்டு லேர்னர் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் நிறைய ஸ்கில்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ நம்ம தான் இட் வில் கெட் டு பிளேஸ்மெண்ட் ஸ்கில்ஸ். ஃபார்மேட்டிவ் அப்படின்னா ஸோ இவன் மானிட்டேஷன் ஆகிட்டு இருக்கான். இப்போ ஒரு பைத்தான் லாங்குவேஜோ இல்லை ஒரு ஆப்டிடியூடோ படித்து முடிச்சிட்டான் அப்படின்னா அவன் பிளேஸ்மெண்ட்டுக்குள்ளே போய்ட்டு வச்சுக்குவேன். அவன் மானிட்டேஷன் ஆக ஆரம்பிச்சிருவான். சரி, இவன் கொஞ்சம் பண்ணுறான், இவன் ஏதாவது ஒரு ரூபத்தில் அவன் ஏதாவது ஜாப் கிட்ட வைக்கணும், பிளேஸ்மெண்ட் வைக்கணும். அதுதான் ஃபார்மேட்டிவோட எக்ஸாம்பிள். அண்ட் சம்மரேட்டிவ் அப்படின்னா ஓகே, நீங்கள் எல்லாம் முடிச்சிட்ட, எல்லாமே பர்ஃபெக்ட் ரெடி ஆகிட்ட, ஃபைனல் அவுட்கம்ஸ் உன்னுடைய ஜாபை கம்பல்சரி ரெடி ஆகிட்டு கொஞ்சம் எஃபெக்ட் போட்டால் நீ அந்த கிளியர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த சம்மரேட்டிவ் சொல்லுவாங்க. அண்ட் லாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிவ் அப்படின்னா ஐடென்டிஃபை த லேர்னிங் குரூப்ஸ். அதாவது ஐடென்டிஃபை த லிவிங் கேப்ஸ். நீங்கள் கேப்பில் படித்தா மட்டும் தான் கன்சிஸ்டிவ். ஒரு சில பேருக்கு இந்த கன்சிஸ்டிவ் அப்படிங்கிறது மேஜர் ரூல் ஆஃப் த சக்ஸஸ் வே. அப்போது அந்த டயக்னோஸ்டிவ் அப்படிங்கிறத மெத்தடை ஃபாலோ பண்ண மட்டும்தான் இட் வில் கெட் யூ டு த பிளேஸ்மெண்ட் செல் ப்ளஸ் ஒரு லேர்னரோடைய ஃபுல்ஃபில்லை திருப்தி பண்ண முடியும். சரியா? லாஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா சாய்ஸ் பேஸ்ட் கிரெடிட் சிஸ்டம். என்னென்ன சிஸ்டம்ஸ் இருக்குது அப்படின்னா கிரெடிட் சிஸ்டம் பர் வீக் பார்த்தீங்கன்னா டெய்லி 1 ஹவர் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரெடிட் ரிப்போர்ட் சம்திங் இருக்கும். அண்ட் செமஸ்டர் எக்ஸாம்ஸ்க்கு SCGPA ஒன்று கலெக்ட் பண்ணி தருவாங்க. ப்ளஸ் ஒரு ஃபிக்ஸ் 6 செம் இருக்குது. மொத்தமாக ஒரு 6 செம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 6 செம்மும் டோட்டலாக உங்களுக்கு ஒரு கிராஸ்ப் உங்களுக்கு போட்டு தருவாங்க. சரியா? அதுதான் இந்த கிரெடிட் ரிப்போர்ட் சொல்ல வராங்க. ஒன்றும் கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ்லேயே நான் முடிச்சிட்டேன் பாருங்கள். டீச்சிங் மெத்தட் அண்ட் எவாலுவேஷன் சிஸ்டம். டீச்சர் எந்த மாதிரி மெத்தட்லாம் யூஸ் பண்ணலாம் ஈக்குவல் டு த லெக்சர் டீச்சர் என்ன ஒன்று தான். டீச்சர் எப்படிலாம் ஸ்டூடெண்ட்டுக்கு டீச் பண்ணலாம், ஸ்டூடெண்ட் எப்படிலாம் கவனிக்கலாம் அப்படிங்கிறத இந்த மெத்தடில் சொல்ல வராங்க. எவ்வளோ சிஸ்டம் அப்படி ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி மார்க்ஸ் இருக்குது, என்ன மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது, எப்படிலாம் படிக்கலாம், இப்படி படிக்கக்கூடாது, இப்படி படித்தாலும் கிடையாது, இப்படி படித்தாலும் கிடைக்காது, இதெல்லாமே ஸ்கோர் எவ்வளோ இருக்குது, செம்மு தருவாங்களா இல்லை மொத்தமாக தருவாங்களா, இதெல்லாமே இந்த டீச்சிங் மெத்தடில் பர்ஃபெக்டாக சொல்லுவாங்க. சரியா? பார்த்தீங்கன்னா பேப்பர் 1 முடிஞ்சது. பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் செட் ஆப்ரேஷன்ஸ் பார்த்து இந்த என்ன கான்செப்ட் கவர் ஆகுது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். நம்மளுடைய யூஜிசி நெட் எக்ஸாம் பேப்பர் 2 கம்ப்யூட்டர் சயின்ஸில் கவர் ஆகுது. செட் ஆப்ரேஷன் மொத்தம் 4 இருக்குது. யூனியன், இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், கம்ப்ளிமெண்ட். இதுன்னு அப்படி ஒன்றும் கிடையாது. இருக்கிற எல்லா டேட்டாவுமே நம்ம மிங்கிள் பண்ணி தருவோம். சரி, ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 4 இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மிங்கிள் பண்ணி தருவோம். இன்டர்செக்ஷன் அப்படின்னா அந்த காமன் வேல்யூஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பார்த்தீங்கன்னா 1 and 2 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் 0 and 1 இருக்கா. இதில் நம்மளுக்கு என்ன காமன் 2 காமன் 1 அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா A-B அப்படின்னா ஏ என்ன காமன் வேல்யூ இல்லையோ அதான் நம்மளுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் B-A போட்டிங்கன்னா பியில் என்ன காமன் வேல்யூ அது மட்டும் எடுத்துருச்சு. அதான் டிஃப்ரென்ஸோட வேல்யூ. 2 வேலையை எடுத்துறது இன்டர்செக்ஷனோட வேல்யூ. 2ல் ஃபர்ஸ்ட் இது ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது அப்படின்னு டிஃப்ரென்ஸ் பார்த்துருக்கீங்க. A-B அதாவது A-B அப்படின்னா என்ன காமன் வேல்யூ இருக்கோ அதை மட்டும் எடுத்து தரது தான். அதாவது ஏழு காமன் வேல்யூ இல்லாத இருக்கோ அதை எடுத்து தரது டிஃப்ரென்ஸோட வேல்யூ.
அடுத்து கம்ப்ளிமெண்ட் அப்படின்னா வந்து ஏ ஹைஃபனோட ஏ வந்து மேலே சிங்கிள் கோட்ஸ் அப்படிங்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு டேஷ் சொல்லுவோம். ஏ டேஷ் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இதே மாதிரி டிஃப்ரென்ஸ் மாதிரி தான் இருக்கும். யூவோட 1 2 3 சொல்லி கொடுத்துருக்கோம். ஏ பார்த்தீங்கன்னா 1 கொடுத்துருக்கோம். இப்போது ஏ டேஷ் என்ன பண்ணுறது அப்படின்னா யூஏ காமன் வேல்யூ இல்லாத வேல்யூஸை நம்மளுக்கு யூவோட இல்லாத ஏ மட்டும் நம்ம எடுத்து தரும். சரியா, அதுதான் வந்து ஏ ஹைஃபனோட வேலை. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து டிமார்கன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏ யூனியன் பி ஹோல் பவர் ஆஃப் டேஷ் ஈக்குவல் டு ஏ டேஷ் இன்டர்செக்ஷன் பி டேஷ். இது வந்து நம்ம டிமார்கன் சொல்லிடலாம். அண்ட் பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஸ் என்னென்ன ரிலேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு வந்து இருக்குது அப்படின்னா ரெஃப்ளெக்டிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்டிவ் அப்படின்னா செல்ஃபாக மட்டும் தான் ரிலேட் பண்ணிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்னா ரெண்டு கம்பல்சரி வந்து வேல்யூ ட்ரூவாக இருந்தால் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட்னு சொல்லுவாங்க. இல்லை நான் ரிஃப்ளெக்டிவ் ஈக்குவல் டு மட்டும் தான் வருமா. சரி, அப்படி கிடையாது. லெஸ் தென், கிரேட்டர் தென் என்ன வேணால் போட்டுக்கலாம். என்ன ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணாலுமே நம்ம வந்து யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். பட் ஈக்குவலாக இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக் மீனிங் என்ன, போத் வே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகணும். இப்போ ஏ ஈக்குவல் டு பி ஆரோ மார்க் ஆஃப் பி ஈக்குவல் டு ஏ. சரி, இது ரெண்டுமே ஈக்குவலாக மட்டும் தான் போத் நடக்கும். டிரான்ஸ்ஃபெக்டிவ் அப்படின்னா செயினில் இருக்கணும். செயினில் வந்து டேட்டா பாசிட்டிவ் இருக்கணும். பியோட வேல்யூ சேமாக இருக்கணும். அண்ட் பார்த்தீங்கன்னா ஏவோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும், சியோட வேல்யூ ஈக்குவலாக இருக்கணும். அப்போனா மட்டும்தான் இந்த டிரான்சாக்ஷனோட சேஞ்ச் வந்து பாஸ் ஆகும். சரியா, அந்த லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இம்பாக்ட் ரிலேஷன்ஸ் அதாவது சாரி இம்பார்ட் ரிலேஷன்ஸ் என்னென்ன அப்படி இருக்குது அப்படின்னா ஈக்குவலன்ஸு ப்ளஸ் வந்து பார்ஷியல் ஆர்டர். ஈக்குவலன்ஸ் அப்படின்னா வந்து டேட்டா ஈக்குவலாக பாஸ் ஆகணும். பார்ஷியல் ஆர்டர்னால் வந்து லெஸ் தென் சிம்பிளில் நம்ம லெஸ் தென் அது ஈக்குவல் டு அப்படிங்கிற லெஸ் தென் அந்த ப்ராசஸ் நம்மளுக்கு ப்ராசஸ் இருந்துச்சு அப்படின்னா தட்ஸ் எ பார்ஷியல் ஆர்டர் சொல்லுவாங்க. சரியா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, இல்லை கன்ஃபியூஷன் இருக்குது, ஏதாவது கொரிஸ் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி கமெண்ட் பண்ணுங்கள். டெலகிராமில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. பை த ரெஃபரன்ஸ் யுவர் கெட் மோர் அப்டேட்ஸ் ஃப்ரம் மை சேனல். ஓகே, தேங்க்யூ டீம், பாய்.